நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. என்ன ஜெயந்தி, டென்ஷன் ஆகாத. இதுவரைக்கும் நீ குடோன்ல தான் இருந்த. இப்போ உன்னை வசதியான இடத்துக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம். அமைதியா இரு. நீங்களா? நீங்க எப்படி இங்க? நந்தினி இங்க? நந்தினியா? ஜெயந்தி, இது என்னோட கோட்டை. நந்தினிக்கு இங்க என்ன வேலை? இங்க என் ஆளுங்களை தவிர வேற யாராலையும் வர முடியாது. நந்தினி என்ன கூட்டிட்டு வர சொன்னதாக தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க? உன்னை பொறுத்த வரைக்கும் நந்தினி ரொம்ப நல்லவ. அவ பேர் சொன்னதா நீ வருவ. சிந்தாமணி பேர் சொன்னா நீ வருவியா? அதனாலதான் அப்படி சொல்ல சொன்ன. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நந்தினி ரொம்ப நல்லவங்க தான். சொந்த மக மாதிரி வளர்த்தவரையே சொத்துக்காக ஆசைப்பட்டு விரட்டி விட்டுட்டீங்க நீங்க. என் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினீங்க. உங்களால யாராவது வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கா? மத்தவங்களை நிம்மதியா வாழ விட்டுருக்கீங்களா நீங்க? இத பாரு, நீ என் வீட்டு வேலைக்காரியா இருக்க கூட உனக்கு தகுதி பத்தாது. தெரியாதனமா என் வீட்டுக்கு வாழ வந்துட்ட. என்ன மாமியார்னு சொல்லிக்கிறதுல உனக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா நீ என் மருமகன் சொன்னா 4 பெரிய மனுஷங்க என்ன காரி துப்புவாங்க. உன்னை வாழ விட மாட்டேன். வசந்த் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான்ற கோவத்துலதான் அவனை வீட்டை விட்டு விரட்டின. சரி, என்னதான் அந்த வீட்டுல வாழ விடல. இப்ப என்னையும் என் குழந்தையும் இங்க கொண்டு வந்து எதுக்கு அடைச்சு வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நேரம் வரும்போது உனக்கே புரியும். இதோ பாருங்க, என்னை என் புருஷனோட அனுப்பி வச்சிருங்க. நான் போகணும். ஓ புருஷனா? அவன் எனக்கு புள்ள. அதுக்கு பிறகுதான் உனக்கு புருஷன். அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். சிந்தாமணி, என்ன நிமிந்து பார்க்கவே பயந்த நீ இன்னைக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறியா? சில பேரை பார்க்காம இருக்கிறதே நல்லது. இதோ பாருங்க, உங்க சொத்து வீடு வாசல் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. என்னையும் என் புருஷனையும் நிம்மதியா வாழ விடுங்க. அது போதும். வசந்த் இப்ப புரிஞ்சுக்கிட்டான். அவனை உன்கிட்ட இருந்து நிரந்தரமா நான் பிரிக்கிறேன். அது உன்னால முடியாது சிந்தாமணி. நான் எல்லாருக்கும் உண்மையானவளா இருந்திருக்கேன். வசந்துக்கு தர்ம பத்தினியா வாழ்ந்திருக்கேன். அக்னிய சாட்சியா வச்சு நான் அவரை கைய புடிச்சிருக்கேன். அதனால என்னையும் அவரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன என்கிட்டயே சவால் விடுறியா? வசந்தும் நீயும் ஏற்கனவே பிரிஞ்சாச்சு. அது உனக்கு போக போக தெரியும் ஜெயந்தி. சிந்தாமணி, ஓ, மாமனாரும் மருமகளும் சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? ஆறுமுகம் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆறுமுகம் என்ன சொன்னான்னு தெரிஞ்சாதானே அது உண்மையா பொய்யான்னு சொல்ல முடியும். வசந்த் எங்க? ஏன், நீ இன்னும் வசந்த மறக்கலையா? இல்ல மறக்க முடியலையா? சிந்தாமணி, பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்ட வச்சிடாத. நீதான் எல்லையெல்லையும் தாண்டி போனவளாச்சே. குந்தி தேவி மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே புள்ள பெத்துக்கிட்டவளாச்சே. என்ன, அவ பிள்ளைய தங்க பேழையில வச்சு ஆத்துல விட்டா. நீ உன் பிள்ளைய வீட்லயே வச்சிருக்க. அது மகாபாரத காலம். இதுதான் கலிகாலமாச்சே. அதான் இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குது. நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கே கலிகாலம் பிறந்தாச்சு. நான் ஒருத்தி மட்டும்தான் உங்க கண்ணுக்கு வில்லியா தெரிகிறேனா? அவ மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எவங்களுடைய பழகி புள்ளைய பத்துக்கிட்டாளே. அவ உங்க கண்ணுக்கு காவிய நாயகியே தெரிகிறாளா? சிந்தாமணி, வேண்டாக்கு விட்டுருங்க. நீ சும்மாருமா? அவ என்ன பேச்சு பேசுற பாத்தியா? இல்ல அங்கிள், நீங்க கோவப்படாதீங்க. பாம்பு எப்பவும் விஷத்தை தானே கக்கும். அது கிட்ட இருந்து நாம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? என்ன அடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு அவரை இங்க கூட்டிட்டு வந்தியா? சிந்தாமணி, இன்னொரு தடவை நந்தினியை பத்தி நீ தப்பா பேசுன
பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. ஜாக்கிரதை. சிந்தாமணி, வசந்த் நீதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. அவன் தான் வெளியில நடமாடிட்டு இருக்கிறானே, அவன் இங்க தேடி என்ன பிரயோஜனம்? வெளியே நடமாடுறது உண்மையான வசந்த் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி நாடகம் ஆடுறீங்க? வசந்த மறைச்சு வச்சு நீ தான் நாடகம் ஆடிட்டு இருக்க. ஆறுமுகம் எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அவன் ஒழுங்கா என் வீட்டுல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தான். வீடு புகுந்து அவனை தூக்கிட்டு போயிட்டீங்க. மிரட்டி இருப்பீங்க, அதான் ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லியிருப்பான். இதை பாரு சிந்தாமணி, ஆறுமுகம் சொல்றது அத்தனையும் உண்மை. இப்ப வசந்த் எங்கன்னு நீ சொல்லல, அப்புறம் போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஆரம்பத்துல போலீஸ பார்த்து பயந்தவன் நீதான். இப்போ நீ என்ன மிரட்டுறியா? எங்க வேணாலும் போ, வசந்த பத்தி எனக்கு தெரியாது. சிந்தாமணி, இதுவரைக்கும் நீ உண்மைகளை தான் மறைச்சு வச்ச. இப்ப ஆளுங்களே மறைச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டியா? என் மகன் வசந்த் எங்க இருக்கான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாவும். ஆறுமுகம் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. ஆறுமுகம் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சுன்னு நம்பி நீங்க 2 பேரும் இங்க கிளம்பி வந்திருக்கீங்களே, உங்களை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருது. அப்போ ஆறுமுகம் சொல்றது உண்மை இல்லைன்னா அவரை எதுக்கு உங்க வீட்டுல கடத்தி வச்ச? ஆறுமுகத்தை நான் கடத்தி வச்சேனா? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டான். பாவம்னு என் வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். நீங்க தான் பாதியிலே தூக்கிட்டு போயிட்டீங்களே. இப்ப இருக்கிறது வசந்த் இல்லைன்னு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஜெயந்தி கிட்ட போய் கேளுங்க. என்னையும் கேக்குறீங்க? சிந்தாமணி, அங்கிள் விடுங்க. முதல்ல ஜெயந்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உண்மை தானா வெளியே வர போகுது. வாங்க அங்கிள். என் தங்கச்சியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதுங்களா? ஜெயந்தியும் அவ குழந்தையும் கடத்தப்பட்டிருக்காங்க பிரேம். என்ன சொல்றீங்க நந்தினி? இதுக்கே அதிர்ச்சி ஆயிட்டா எப்படி? இன்னொரு உண்மையும் இருக்கு. இவ்வளவு நாள் ஜெயந்தி கூட இருந்தது உண்மையான வசந்த் இல்ல பிரேம். வசந்த மாதிரியே உருவ ஒத்துமை இருக்கிற ராஜா, அவன் சிந்தாமணியோட கையாள். உங்களுக்கு வசந்த பிடிக்காதனால நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க. நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? பிரேம், ஆதாரம் இல்லாம இந்த நந்தினி எதையுமே பேச மாட்டா. ஆறுமுகம் தான் ஜெயந்தியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவளை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாரு. இது தெரியாம அந்த சிந்தாமணி ராஜாவை விட்டு ஜெயந்தியை கொலை பண்ணிட்டா அந்த பழியை என் மேல தூக்கி போட்டலாம்னு பிளான் பண்ணா. ஆறுமுகம் இந்த விஷயத்தை கேட்டுட்டு உடனே எங்க அப்பா கிட்ட வந்து சொன்னாரு. அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க. ஆனா இதை கேள்விப்பட்ட சிந்தாமணி லாரியை ஏத்தி அவங்கள கொல்ல பார்த்தா. ஆக்சிடென்ட்ல அடிபட்ட எங்க அப்பா இப்ப கோமால இருக்காரு. உண்மை தெரிஞ்ச ஆறுமுகத்தை சிந்தாமணி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அங்கேருந்து திருப்பதி அங்கிள் தான் சாமர்த்தியமா அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அங்கதான் ஆறுமுகம் எல்லா உண்மையும் எங்க கிட்ட சொன்னாரு. அப்படின்னா இப்ப என் தங்கச்சி எங்க இருக்கா? ஆறுமுகம் கடத்தி வச்சிருந்த இடத்துல போய் நாங்க பார்த்தோம். ஆனா அங்க ஜெயந்தி இல்ல. இப்போ எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது நந்தினி? முதல்ல அந்த ராஜாவோட முகத்திரைய நாம கிழிக்கிறோம். ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் வேணும். அது இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது பிரேம். அது மட்டும் இல்ல, ஜெயந்தி எங்க இருக்காங்கிறதையும் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நான் வரேன் பிரேம். எந்த தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தணுன்றதுக்காக நான் இந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டனோ, எந்த வசந்த காப்பாத்தணுன்றதுக்காக இப்ப இந்த ஜெயில நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அவன் வசந்தே இல்ல போலி ராஜான்னா இன்னும் நான் எதுக்கு இந்த ஜெயில இருந்து கஷ்டப்படணும்? யாருக்காக இருக்கணும்? முடியாது. இதுக்கு ஒரு முடிவு பண்ணியே ஆகணும்.
ஹலோ ராஜா, நான் சிந்தாமணி பேசுகிறேன். நம்ம குடோனில் ஜெயந்தி அடைச்சி வச்சிருக்கேன். நீயே காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடு. மீதியை நான் அப்புறமா சொல்கிறேன். நான் சொன்னதை மட்டும் உடனே செய். ம். நந்தினி, ஆறுமுகம் கடத்தி வச்சிருந்த இடத்துல ஜெயந்தி இல்லனா அப்புறம் ஜெயந்தி எங்கதாம்மா போயிருப்பா? அதுதாம்மா எனக்கும் புரியல. நம்ம ஆளுங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள ஒண்ணு ஜெயந்திய வேற யாராவது கடத்தி கொண்டு போயிருக்கணும், இல்ல அவ எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்கணும். ஜெயந்தி தப்பிச்சு போயிருந்தா கூட அவ வீட்டுக்கு தானம்மா போயிருக்கணும், இல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும். ரெண்டு இடத்துக்குமே வரலையேம்மா. ஆறுமுகம் சொல்ற விஷயங்களை கேட்கும்போது மனசுல ரொம்ப குழப்பமா இருக்குமா. இப்ப இருக்கிற வசந்த் உண்மையான வசந்தே இல்ல, வேற ஒரு ஆளுன்னு சொல்றாரு. அத நீங்க நம்புறீங்களா? வர வர எதை நம்புறது எதை நம்பாம இருக்குதுன்னு தெரியலையேம்மா. ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியுமா? ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தா மட்டும்தான் ஒரே மாதிரியான உருவ ஒத்துமை இருக்க முடியும். ஒரே மாதிரி இந்த உலகத்துல 7 பேர் இருப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர அப்படி யாரையும் நம்ம பார்த்தது இல்லையே. ஆறுமுகம் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிறது வசந்த் இல்லனா அப்ப என் புள்ள வசந்த் எங்க? முதல்ல எனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும். ஒருவேளை என் புள்ள வசந்த அந்த சிந்தாமணி ஏதாவது பண்ணிருப்பாளோ? ஆமா, ஆறுமுகம் சொல்றதை வச்சு மட்டும் நாம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அந்த ஆளு சில நேரங்கள் புரியாம பேசுவாரு. எனக்கு என்னமோ மனசு ரொம்ப குழப்பமா இருக்குமா. என்னைக்கு அவன் என்னையும் ஜெயந்தியும் வாய்க்கு வந்தபடி பேசினானோ அப்பவே அவன் என் புள்ளையான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என் புள்ளையா இருந்தா என்னெல்லாம் அப்படி பேசுவானம்மா? வசந்த் நல்லவராமா? ஏமா ஏன் இப்படி கேக்குற? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இப்படி சாப்பிடாம கிடந்தனா செத்து போயிருவ. அதுதான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த பாருமா, உன்னை காப்பாத்த இங்க எந்த கடவுள் வரமாட்டான். வருவான்டா. டேய் வாடா.
போங்கடா. ஏய். என்னங்க அவங்க ஒன்றும் பேசாத ஜெயந்தி, வா போலாம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜெயந்தி. உன்னையும் அம்மாவையும் அப்படி பேசிருக்க கூடாது. தப்புன்னு இப்பயாவது உணர்ந்தீங்களே, அதுவே போதுங்க. இல்லம்மா, அந்த கடவுள் எனக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுக்கணும்.